ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெல்லோ ஸ்டோரிஸ் தமிழ். இன்றைக்கி எபிசோட் 88 பார்க்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஆருவோட போய் இப்போவே அவளுக்கு பெரிய ப்ராப்ளமாக மாறுது. நான் ஆருவை பார்த்து கேட்குறான், ரோகனுக்கு செகண்ட் சான்ஸ் கொடுத்துட்டு ஏன் கூட லவ் ட்ராமா நடத்துறியா அப்படின்ட்டு. ஆரு எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணாலும் விவான் அது எதுலேயும் காதுலேயே வாங்கிக்கல. ஸோ அவன் என்ன ஃபைனலி சொல்லிடுறான்னா, இனிமேல் என்னை பார்க்கவோ என்கிட்ட பேசவோ ட்ரை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவ கூட சண்டை போட்டு அங்கேருந்து அவன் கிளம்பிடுறான். இப்போ ஆரு நினச்சிட்டு இருப்பா, அப்போ அக்கா சும்மாவே இருக்க மாட்டாங்களா, இப்போ என்னோட ரிலேஷன்ஷிப்பையும் ஸ்பாயில் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதே நேரத்தில் அவள் பார்க்கும்போது விவானோட அந்த காஸ்ட்லி வாட்ச் இன்னும் அவகிட்ட தான் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு ஆருக்கு ஒரு ஐடியா வருது. வாட்ச் கொடுக்குற சாக்கில் விவானை திரும்பவும் நான் மீட் பண்ணிட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு அவன் நினச்சிட்டு இருக்கா. இப்போ ரக்ஷித் வீட்டில் சுதாவை கட்டுறாங்க. சுதா கம்ப்ளீட்டாக ஆஃபீஸில் என்னென்ன நடந்துச்சு, எம்ப்ளாயீஸ் என்னெல்லாம் காசிப் பேசுகிறாங்க எல்லாத்தையும் அவங்க யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைம் அரவிந்த் வராரு. சுதாவோட கோவத்தை குறைக்கிறதுக்காக அரவிந்த் அவங்கள டேட்க்கு கூப்பிடுறாரு. பட் அவங்க சொல்லிடுறாங்க, இல்லை அன்னைக்கு நான் இன்ட்ரெஸ்டடாக இல்லை அப்படின்ட்டு. இவங்க ரிப்ளை பண்ணுறாங்க, இல்லை நான் நம்ம ரெஸ்டாரண்ட் இல்லை வெளியெல்லாம் போகல, நம்ம வீட்டில் ஹாலுக்கு தான் போகிறோம், ஹால் டேட் அப்படிங்கிறாங்க. ரக்ஷித் அவனோட ஃபேஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக அந்த பானிபூரி ஸ்டால்லாம் அங்கே கொண்டு வச்சு ஃபேமிலியில் எல்லாருக்கும் பானிபூரி கொடுத்துட்ருப்பான். அப்போ சுதா வந்தோடனே சுதாக்கும் அவன் கொடுத்துட்ருப்பான். பட் இது ரக்ஷித் தான் சொல்லிட்டு அவங்க ஃபைண்ட் பண்ணிடுவாங்க. தென் சுதாவோட மூடை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நல்லா செம காமெடி எல்லாம் பண்ணிகிட்ருப்பான். அப்புறம் ஸ்வீட் பானிபூரி எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்ருப்பான். ஆனால் அவங்கள என்ன தான் சமாதானப்படுத்த ட்ரை பண்ணாலும் அவங்க கொஞ்சம் கூட சாஃப்ட் ஆகவே மாட்டாங்க. ஸோ இவன் சொல்லுவான், இப்போ டைம் என்ன அப்படின்ட்டு கேட்கும்போது விவான் அப்போ தான் கையை பார்க்குறான், வாட்ச் இருக்காது. அவன் அந்த வாட்ச் ஆக்சுவலி 15 lakhs. அவனுக்கு ரொம்ப பயம் ஆகிடும். அதுக்குள்ளே மோஹித் டைம் சொல்லிடுறாங்க. அப்போ ரக்ஷித் கேட்குறேன், என்னாச்சு இவனுக்கு, ஏன் இப்படி இருக்க, திருன்னு முழிச்சிட்ருக்க அப்படின்னு போது இவன் சமாளிச்சிருவான். இப்போ 5:25 ஆச்சு. 5:30க்குள்ளே மாம் உங்கள் மூடை நான் சரி பண்ணலன்னா என் பேர் ரக்ஷித் பரத்வாஜ் இல்லை அப்படின்னு சேலஞ்ச் பண்ணுறான். இப்போது அரவிந்த் டீ குடிக்கலாமான்னு கேட்கும்போது ரக்ஷித் 100% என் மனசில் இருந்ததை அப்படியே சொல்லிட்டீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு டீ, ஜிஞ்சர், ஏலக்காய், அப்புறம் 1 ஸ்பூன் சுகர், அப்படியே அப்பு மாதிரி அப்படின்னு சொன்னோடனே அவங்க அம்மா ஃபேஸ் திரும்ப டல் ஆகிடும். வீட்டுக்கு அப்ராஜிதா ஆரு ரூமுக்கு போயிட்டு அவளோட ஃபேவரட் கச்சோரி எடுத்து வைக்கிறா. ஆனால் ஆருக்கு கோவம். ரோகன் வீட்டுக்கு வந்தது, விவான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணது, எல்லாத்துக்கும் அப்ராஜிதா தான் ரீசன் சொல்லிட்டு ப்ளேம் பண்ணிகிட்ருக்கா. எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணாலும் ஆரு கொஞ்சம் கோவமாக தான் இருக்கா. அண்ட் இதுவும் சொல்கிறேன், இந்த மாதிரி நானும் விவானும் ஃப்ரெண்ட்ஸ் தான், ரக்ஷித் சார் அண்ட் நீங்கள் மாதிரி அப்படின்னு இவ சொல்கிறா. அதுக்கு அப்பு சொல்லிகிட்ருக்கா, எல்லாமே ஓகே தான், விவான் உன்னோட ப்ரையாரிட்டி கிடையாது, ரோஹன் தான் உன்னோட ப்ரையாரிட்டி. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னால இந்த ப்ரையாரிட்டி நீ மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அங்கேருந்து கிளம்பிடுவா. இவ அப்பு போனதுக்கு அப்புறமா புலம்பிகிட்ருப்பா. அப்ராஜிதா அக்காவுக்கு அவங்களோட லைஃப்பை பார்த்துக்கவே முடியல, இதில் எனக்கு பர்ஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் ரெசிபி சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் அப்புக்கு கேட்குது. இன்னொரு பக்கம் சுதா ரக்ஷித் கிட்ட ஒரு ப்ராமிஸ் வாங்கிக்கிறாங்க. ஏன் பெர்மிஷன் இல்லாமல் அப்ராஜிதா இந்த வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ரக்ஷித் உடனே ப்ராமிஸ் பண்ணுறான். ஆனால் அதே நேரத்தில் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக ப்ராமிஸ் கொடுக்குறான். ஒரு நாள் நீங்களே அப்ராஜிதாவோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு அவளை இந்த வீட்டுக்கு கூப்பிடுவீங்க அப்படின்னு ரக்ஷித் சொன்னோடனே சுதா சொல்கிறாங்க, இந்த நாள் என்னைக்கும் வராது, அட்லீஸ்ட் நான் உயிரோட இருக்க வரைக்குமாவது வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. ரக்ஷித் அப்பா கண்டிப்பாக அந்த நாள் வரும், கண்டிப்பாக வரும் அப்படின்ட்டு ரக்ஷித்தை சமாதானப்படுத்துறாரு. அப்பு கச்சோரி வச்சுட்டு உட்காண்ட்ருப்பா. அப்போ அவங்க அம்மா டீ கூட சாப்பிட நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. பட் ஸ்டில் அப்பு ஒரு மாதிரி சேடாக இருக்கிறத பார்த்துட்டு, என்னாச்சு, ரக்ஷித் சார் கூட ப்ராப்ளமா, சண்டையா அப்படின்னு கேட்கும்போது, நான் யார் கூடயும் சண்டையெல்லாம் போகலை, எனக்கும் சண்டை போடுற இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ட்டா ஒரு மாதிரி வெறுப்பாக பேசிகிட்ருப்பா. சரிம்மா நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அங்கேருந்து போயிடுவா. ஆக்சுவலி போனதுக்கப்புறம் இவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நீ சேடாக இருக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரக்ஷித் பற்றி பேசும்போதெல்லாம் அப்புவோட ரியாக்ஷன் மாறுறத கவனிக்கிறாங்க. ஸோ ரக்ஷித் பேச்சும் உன்னை அஃபெக்ட் பண்ணுது அப்போது அப்படின்ட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.
அதுக்குள்ள மோஹித் ரக்ஷித்தை செம்மையா கலாய்க்கிறான். கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடியே அம்மாவுக்கும், லவ் பண்ண பொண்ணுக்கும் நடுவுல மாட்டிக்கிட்ட ஒரே ஆள் நீதான்டா அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டுருக்கான் ரக்ஷிதா. ஸோ அபராஜிதா கிட்ட ஒரே ஒரு சாரி கண்டிப்பா சொல்லியே ஆகணும் அப்படின்ட்டு மோஹித் கிட்ட பேசினதுக்கப்புறம் இவனும் டிசைட் பண்றான். அப்புறம் மாலதி சொன்ன வார்னிங் எல்லாமே மறந்துட்டு சீக்ரெட்டா கால் பண்ணிடலாம். மாலதிஜிக்கு என்ன தெரியவா போகுது அப்படின்னு நினச்சிட்டு கால் பண்ணுறான். ரக்ஷித் சொல்கிறான், ஹலோ அப்பு, நீ ஏதாவது சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்லணும். நீ என் மேலே ரொம்ப கோவமாக இருக்கேன்னு தெரியும், அதுக்கு சாரி சொல்லிடுறேன். நான் ஒரு இடியட், உலகத்திலேயே ரொம்ப கெட்ட பாஸ் மட்டும் இல்லை, நான் கெட்ட மனுஷன், நான் ரொம்ப வேர்ஸ்ட். இது சாரி கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு. நான் அப்படி பண்ணதுக்கு ஒரு ரீசன் இருக்குது அப்படின்னு இவன் சொன்னோடனே ஆப்போசிட்லேருந்து ரிப்ளை என்ன வரும்னா, அதுக்கு ரீசன் என் அம்மா கரெக்டா அப்படின்ட்டு வரும். இவன் வந்து ஆமாம் அப்படிமா. சில பார்த்தா அது மாலதி. ஸோ அவங்க வந்து சீட்டர், எனக்கு தெரியும் நீ அப்புக்கு கால் பண்ணுவேன்னு சொல்லிட்டு, நான் அதான் பார்த்துட்டே இருந்தேன், நீ என் ப்ராமிஸை பிரேக் பண்ணுறியா இல்லை என்னன்னு, அதான் ஃபோன் எடுத்து என் கையில் வச்சுருந்தேன் அப்படின்ட்டு இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி அப்பு வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போவால, அப்போ இவங்க ஃபோன் எடுத்து இவங்க வச்சுப்பாங்க. கரெக்டாக ரக்ஷித்துக்கு கால் பண்ணி மாட்டிப்பான். மாலதி வந்துட்டு ரக்ஷித்துக்கு ஒரே ஒரு க்ளூ மட்டும் கொடுக்குறாங்க. அப்பு உன்னை பற்றி தான் இப்போ யோசிச்சுட்டு இருக்கா, ஸோ கோவம் வர்றது நமக்கு முக்கியமான ஆள் மேலே தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மாஸ்டர் பிளான் வந்து சொல்கிறாங்க. ஆப்ரேஷன் நோ டு எஸ் வந்து நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன், நீ கரெக்டாக அதை மட்டும் ஃபாலோ பண்ண சீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு மேலே வந்துட்டு நான் சொல்கிறது கேட்காம கால் பண்ணினா பார்ட்னர்ஷிப் கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் வச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ்க்கு ரக்ஷித் வரான். வந்துட்டு அப்பு வந்து இன்னும் சேடாக இருக்கிறத பார்த்து அப்புக்கு ஒரு குட் மார்னிங் சொல்லணும் அப்படின்ட்டு நினைக்கிறான். பட் ஸ்டில் மாலதி சொன்ன பிளான் ஃபாலோ பண்ணணும்ல, ஸோ அதனால அவன் அப்படியே அப்பு வரைக்கும் போயிட்டு பக்கத்தில் அஞ்சலி இருப்பான், அஞ்சலிக்கு குட் மார்னிங் சொல்லிவிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். ஸோ அப்ராஜிதாவுக்கு இதை பார்த்துட்டு ஹர்ட் ஆகுது. அவன் நினச்சிக்கிறான் இன்னும் ரக்ஷித் சாருக்கு என் மேலே கோவம் இருக்கு போல், நம்மளே போயிட்டு சாரி சொல்லிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறா. ஸோ அங்கே இருக்க ஸ்டாஃப் ஒருத்தங்க வந்து, இவங்களுக்குள்ள இன்னும் சண்டை முடியல போல், சரி இப்போ போகிறாள்ல இவ சமாளிச்சிருவா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ரக்ஷித்தோட அப்பா சுதாவோட மனசை மாற்ற ட்ரை பண்ணுறாரு. ரக்ஷித்தோட சந்தோஷம் அப்ராஜிதா கூட தான் இருக்குது. அவன் லவ்வை நீ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு அப்படிங்கும்போது என்ன தான் கன்வின்ஸ் பண்ணாலும் சுதா கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க. அப்ராஜிதா தான் என்னோட ரக்ஷித்தோட லைஃபையே மாற்றிட்டா, அவள் ஒரு நாளும் என்னோட பையனை சந்தோஷமாக வச்சிருக்கவே மாட்டா அப்படின்ட்டு இவங்க உறுதியாக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுலேருந்தே தெரியுது நமக்கு ரக்ஷித் அண்ட் அப்ராஜிதா ரிலேஷன்ஷிப்க்கு பிக்கஸ்ட் ஆப்ஸ்டக்கிள் வந்துட்டு சுதா தான். அடுத்த சீனில் ரக்ஷித்தோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஷனாயா வந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அப்ராஜிதா கரெக்டாக உள்ளே வரும்போது நாக் பண்ணும்போது இவன் வந்து எஸ் அப்படின்ட்டுருவான். ஸோ இவளும் வந்துடுவா, பின்னாடி நின்றுட்டுருப்பா. அப்ராஜிதாவுக்கு பாசிட்டிவ்னஸ் வர வைக்கிறதுக்காக டூபேஜி வந்துட்டு ஃபோனில் சனையா மாதிரி நடிச்சிட்டு இருப்பார். ரக்ஷித்தும் பிளான் படியே நல்லா ஆக்ட் பண்ணிகிட்ருப்பான். அங்கே மீட் பண்ணலாம், வெதர் நல்லாயிருக்கு, டீ ஆர் காஃபி குடிக்க போகலாமா, ஆர் மேபி லாங் ட்ரைவ் வித் மீ, தட் ஒர்க்ஸ் ஐ திங்க் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். நம்ம காரில் வேணாம் பஸ்ஸில் போகலாம், அது ரொம்ப சீப்பாக இருக்கும் இப்படின்னு சொல்லிட்டு வந்தோடனே மாலதி வந்துட்டு டூபேஜி கிட்ட சொல்லுவாங்க, நீ ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்க மாதிரி பார்த்து பேசுங்க, இந்தியாவோட பட்ஜெட் இப்போ போட்டுட்ருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ரக்ஷிதா என்ன சொல்லி கூப்பிடலாம் லைனாக சொல்லிட்டு இருப்பாங்களா, ஜானுன்னு கூப்பிடுங்க, பூக்கின்னு கூப்பிடுங்க அப்படின்ட்டு இருப்பாங்க. பக்கி அப்படின்ட்டுவாரு. பக்கி இல்லை அது பூக்கி அப்படின்னொடனே டூபேஜிக்கு வந்து புக்கி அப்படின்ட்டுருவாரு. ரக்ஷித் வந்துட்டு கமான், எல்லாத்தையும் ரைமிங் பண்ணிட்டு இருக்க முடியாது, இட் டசன்ட் மேக் சென்ஸ் அப்படின்னொடனே டூபேஜி வந்து யோசிச்சுட்டு, உனக்கு புக் படிக்க பிடிக்கும்ல, அதனால தான் புக்கின்னு சொன்னேன் அப்படின்னு சமாளிச்சிருவார். ரக்ஷித் வந்துட்டு யா ஐ லவ் இட் தேங்க்யூ அப்படின்னொடனே யூ மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் யூ நோ தட் அப்படிங்கும்போது இங்கே அப்போ வந்துட்டு ஃப்ரெண்ட் அப்படின்ட்டுருவா. ரக்ஷித் ஃபோனில் ஷனாயா வில் கால் யூ லேட்டர் அப்படின்ட்டு ஃபோன் கட் பண்ணிடுறான். ரக்ஷித் வந்து அப்போ கிட்ட கேட்டுட்ருக்கான், பாஸ் கேபினில் பெர்மிஷன் இல்லாமல் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கும்போது அப்போ சொல்கிறேன், நீங்கள் பெர்மிஷன் தந்தீங்க எஸ்ன்னு சொன்னீங்க அப்படின்னொன்னே ரக்ஷித் சொல்கிறான், எஸ் இஸ் நாட் கம்மின் அண்ட் கம்மின் இஸ் நாட் எஸ், திஸ் இஸ் நாட் கூல் அட் ஆல் அப்படிங்கிறான்.
இப்படி ஆஃபீஸில் இருக்க எம்ப்ளாயி பெர்மிஷன் இல்லாமல் பாஸோட ப்ரைவேட் கான்வர்சேஷன்ஸ் கேட்குறது நல்லது இல்லை அப்படிங்கும்போது, நான் வெறும் எம்ப்ளாயி தான், நான் ஃப்ரெண்ட் இல்லையா அப்படின்னு இவ கேட்பா. ஃப்ரெண்டா? நீ தான் அப்போவே ஃப்ரெண்ட்ஷிப்பை ரிசைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டியே, இப்போ வந்துட்டு லவ்னா ஒன் சைட் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி ஒன் சைட் பண்ண முடியும் அப்படின்ட்டு இவன் கேட்குறான். நான் எதுக்கு இங்கே வந்தேன்னா, உங்கள் கம்பெனிக்கு 10 crore லாஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால எனக்கு எப்பப்பெல்லாம் ப்ராப்ளம் இருந்துச்சோ அப்போல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க. ஸோ உங்களுக்கும் நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்றதுக்கு தான் வந்தேன். இப்போ 3 months நோட்டீஸ் பீரியட் என்ன, நான் 6 months ஆனாலும் உங்களோட ஒர்க் அண்ட் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் நான் கொடுக்குறேன்னு சொல்றதுக்கு தான் வந்தேன். பட் மிஸ்டர் ரக்ஷித் பரத்வாஜ், யூ டோன்ட் டிசர்வ் மை சாரி. இங்கே வந்து பார்த்தா நீங்கள் ரெயின் காஃபி டீ மீலில் பிஸியாக இருக்கீங்க, இதுக்கு மேலே நான் எப்படி சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவமாக போயிடுவா. ஸோ இன்னைக்கு எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.